கடவுளோட நீங்க மட்டும் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உலகத்தையே வசப்படுத்திடுவீங்க. ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்றாரு, நத்திங் வில் பி இம்பாசிபிள் ஃபார் யூ. என்ன நம்புற ஒன்னால முடியாதது எதுவும் இல்லை. இயேசு ஒன்னால முடியாது அப்படி சொல்லல. தம்பி, நீ நானும் சேர்ந்தோன்னா, ஜீசஸ் இன்னைக்கு காலையில் சொல்றாரு, தெரிக்க விடலாமா? ஆமா, கடவுளோட நீங்க மட்டும் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உலகத்தையே வசப்படுத்திடுவீங்க. ஆமா, தேவனால் பிறப்பதெல்லாம் வெறும் பரலோகம் போகும் அல்ல, உலகத்தை ஜெயிக்கும். ஒரு யானையும் ஒரு எலியும் ஃப்ரெண்டாம். ஒரு நாள் ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலத்தின் மேலே இந்த எலி எப்போவுமே இந்த யானை மேலே இங்கெல்லாம் காதுக்குள்ள எப்படிலாம் உட்காந்துக்கிடும். ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரிட்ஜ் மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடந்துருக்கிறாங்க. யானை பிரிட்ஜு மேலே நடக்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஷேக் ஆகும். அசையுமா அசையாதா? அப்படியே என்ன பண்ணியிருக்குது, ஷேக் ஆகிருக்குது. ஷேக் ஆகி அடுத்து அந்த சைடு போன உடனே இப்போ எலி யானை காதுக்குள்ளே ஒன்று சொல்லிச்சான். யானை துள்ளி துள்ளி சிரிச்சிட்டான். உண்மையிலே இந்த எலி என்ன சொல்லிச்சு தெரியுமா? யானையை பார்த்து, ஃப்ரெண்ட், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாலத்தை அசைச்சிட்டோம்ல, இப்போ யானை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அது எதுல இருந்துச்சு? அதுதான் ஜீசஸ் சொல்றாரு, நீயும் நானும் சேர்ந்தா. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எப்பவுமே நம்புங்க, இந்த படிப்பு வராது, இந்த சப்ஜெக்ட் வராது, அது வராது, இது வராது, தொழில் வராது, நமக்கு எப்பவுமே வராதுன்னே பிரசங்கம் பண்ணி விட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான், இயேசு வருகிறார். நம்ம வாழ்க்கையில் வரும்னு சொன்னது ஒண்ணுதான், அவர் மட்டும்தான். இது எதுவுமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே வராதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், success is coming, the money is coming, the victory is coming. Amen.